மாப்பிள்ள, நீங்க என் மேல கோவப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கபிலா, போன புனிதாட்ட கூட அவ பேசட்டும். ஹலோ அம்மா. ஐயோ புனிதா, அம்மாவை மன்னிச்சிடுறா. மா, என்னம்மா நீங்க மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? கண்ணு, முதல்ல உன்கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியலடா. உன்னை பத்தி விசாரிக்கட்டுமா, இல்ல இந்த மணிகண்டனுக்கும் சரவணனுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த மகாலிங்கம் வந்து வீடு வரைக்கும் சொல்லிட்டு போனதை பத்தி சொல்லட்டுமா? நான் என்னதான் உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு புரியலம்மா. ஐயோ மா, மா நீங்க பதட்டப்படாதீங்கம்மா. மகாலிங்கம் மாமா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏமா, சொத்தை உன் பேருக்கு எழுதி வைக்கலன்னா உன் தம்பிங்களை எல்லாம் கொன்னுடுவேன்னு அவன் மிரட்டிட்டு போறான். அதை எப்படிமா அம்மாவை நீ சாதாரணமா எடுத்துக்க சொல்ற? புனிதா, நீதான் கண்ணு. எப்படியாவது உன் தம்பிங்களை மகாலிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தணும். அம்மா, தம்பிங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. ஆகவும் நான் விட மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா செல்லம். ஆனா அந்த மகாலிங்கம் சொத்து எல்லாத்தையும்... அம்மா அம்மா, அதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. என் தம்பிங்களை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க தைரியமா இருங்கம்மா. நாங்க காலையில வந்துருவோம். நீ இத சொல்றதே அம்மாவுக்கு நிம்மதியா இருக்குடா. நீ உடம்ப பாத்துக்கடா கண்ணு. சரிம்மா. அம்மா என்னம்மா சொன்னாங்க? மாமா வந்ததை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா பெத்தவங்களுக்கு பயம் இருக்கத்தனமா செய்யும். கவலைப்படாதம்மா. நீங்க சொல்றதுல எந்த யூஸும் இருக்காதுப்பா. கபிலன். என்ன கபிலன்? கபிலன்னு கூப்பிட்ட? இப்ப எதுக்கு நீங்க என் மேல இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க? உடனே அப்படி சாஃப்டா முகத்தை மாத்திக்க வேண்டியது. பா, முடியல. ஆமா, உங்க அம்மா என்னதான் சொன்னாங்க? மாமா பேசிட்டு போனதை நினைச்சு பயப்படுறாங்க. இருக்கதான் செய்யும். உங்க மாமா இருக்கிற வேகத்தை பார்த்தா சொத்து பத்திரத்துல உங்க தம்பிங்களை கையெழுத்து போட விட மாட்டாரு போல இருக்கு. அப்படி நடந்தா அவரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துதானே ஆகணும். ஆமா இல்ல, ஆனா மாமா வருவாரான்னு தெரியலையே. நீங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதால எனக்கு என்னமோ உங்க மாமா வருவாருன்னு தோணுது. அப்படி வந்தா எதுவும் பிரச்சனை இருக்காதே. எனக்கு தெரியல புனிதா. என் கவலை எல்லாம் உங்க தம்பிங்களால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். அந்த மகாலிங்கம் புனிதாக்கா பேர்ல சொத்தை மாத்தி எழுதிடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. அத பத்தி நினைச்சு நீ பயப்படல? நான் பயப்படல. புனிதா எந்த விதத்திலையும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீ என்னமோ சொல்ற, நானும் நம்புறேன். எங்களுக்கும் இந்த சொத்துல ஒரு பங்கு தரேன்னு சொன்னதை நம்பிதான் நானும் அம்மாவும் நம்பிக்கையோட இருந்தோம். இப்போ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லல. இல்ல, மணிமேகலை சித்திய பத்தி இப்ப ஏதோ சொன்னல? ஆமா, என் அம்மாவும் உன்னை நம்பிதான் இருக்காங்கன்னு சொன்னேன். நாம ஏன் மறுபடியும் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது? ஏய், நீ நிஜமாவா சொல்ற? அமுதா, நீ அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வேற எதுவும் வேணாம் அமுதா. யோசிப்போம். இந்த நேரம் நமக்கு ஆள் பலம் தேவைப்படுது. நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிரி புனிதா மட்டும். அதுவும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நாம நினைச்சத நம்மளால செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா மகாலிங்கத்தை பத்தி எல்லாரும் சொல்றத கேட்கும் போது நமக்கும் ஆள்பலம் இருந்தா நல்லதானே? நீ சொல்லிடுவ, ஆனா அவங்கதான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் பாத்துக்கலாம். மரகதாத்தை கிட்ட அண்ணன் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அப்படி மட்டும் உங்க அப்பா அம்மா பேசி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எங்க அண்ணனுக்கு
மரகதத்தை மேல கோவம் திரும்பும்.